நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் வேத ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 120 வாரங்களாக நம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்துக் கொண்டிருக்கோம். இன்றைக்கும் நம்ம 120வது வாரத்துக்கு நம்ம 121வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கடந்த பகுதியில நம்ம தேவ வல்லமையும் சாட்சியுள்ள வாழ்க்கையும் என்கின்ற தலைப்பின் கீழ் பார்த்தோம். நன்றாய் கவனிக்கணும். என்ன, நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம கிட்டத்தட்ட 120 வாரங்களாக நம்ம தியானித்து கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட 10 அதிகாரங்களை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த 10 அதிகாரங்கள்ல பல விதமான சத்தியங்களை நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த 11ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏது சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். இந்த 11ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏது சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நம்ம தியானிக்க போறோம். நம்ம இந்த 10ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிச்சு முடிச்சோம். என்னன்னா, தேவனுடைய வார்த்தை எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி தியானிச்சு முடிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். 11ஆம் அதிகாரத்துல என்ன, தேவன் தங்கும் ஆலயம் சொல்லி நம்ம பார்த்தோம். நீங்களும் நானும் தேவன் தங்கும் ஆலயம் என்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாம என்ன, நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன வேணும், தேவ வல்லமை இருக்கணும். ஒரு மனுஷன் சாட்சியா வாழணும்னா என்ன இருக்கணுங்க, தேவ வல்லமை இருக்கணும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன வேணும், இன்றைக்கு 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 என்ன பார்க்க போறோம்னா, இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, மனம் திரும்புதலில் இருக்கிற அந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கணும், மனம் திரும்புதலை அதை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அதுதான் என்ன, சாட்சி உள்ள வாழ்க்கை என்று நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்துக் கொண்டவர்களாய் 1160 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். யோசிச்சு பாருங்க. இங்க நம்ம 2 சாட்சியை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். இந்த சாட்சிகள் வரப்போகிற எதிர்காலத்துல இந்த சாட்சிகளை தேவன் அனுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதை பற்றி கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தோம். என்னன்னா, இந்த சாட்சிகள் யூதர்களுக்காக இந்த சாட்சியை தேவன் அனுப்ப போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா என்னவா, அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்யறான். அவன் பொய்யாக என்ன பண்றான், அவன் தான் மேசியான்னு சொல்லி என்ன பண்றான், அந்த ஜனங்களை வஞ்சித்து கெடுத்து கொண்டிருக்கான் பாருங்க. அப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியில தேவன் இந்த 2 சாட்சிகளை அனுப்புறார். சோ அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம என்னன்னா, இந்த 2 சாட்சிகள் எப்படி சாட்சி கொடுக்குறாங்கன்னா, இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதமான வார்த்தையை சொல்றாங்க. அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. மனம் திரும்புதலுக்கான ஏற்ற ஒரு சாட்சியா இருக்குது அவங்க வாழ்க்கை. இப்படி சொன்னா நல்லா புரியும். நீங்களும் நானும் வாழ்கிற அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்க வாழ்ற அந்த வாழ்க்கையில நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில காட்டணும். அதான் அந்த சாட்சியை காட்டணும். உங்க சாட்சியின் மூலமாய் மற்றவங்க மனம் திரும்பணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதான் இன்றைக்கு பார்க்க போறோம். பாருங்க, இந்த 2 சாட்சிகள் தேவன் அனுப்பின நோக்கம் என்ன, ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக இந்த 2 சாட்சிகள் தேவன் அனுப்பி இருக்காருன்னு பார்த்தோம். ஏன்னா அவங்க உடுத்தி கொண்டிருக்கிற அந்த வஸ்திரமே சொல்லிடுது பாருங்க. என்ன சொல்லுது அந்த வஸ்திரம், என்ன சொல்லுது, இரட்டு வஸ்திரம் முடித்து கொண்டவர்களா என்று சொல்லப்படுது. என்ன, அந்த ஜனங்கள் என்னவா, இரட்டு வஸ்திரம் உடித்து கொண்டவர்களா இருந்தார்கள் என்று சொல்லப்படுது. பாருங்க, என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்து கொண்டவர்கள் என்று சொல்லப்படுது. இரட்டு வஸ்திரம்னா என்ன, இந்த இரட்டு வஸ்திரம்னா என்னன்னா, பைபிள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் அவங்க மனம் திரும்பிட்டாங்க. ஆமா, நாங்க செஞ்சதெல்லாம் பாவம், நாங்க செஞ்ச பாவம் அதெல்லாம் நாங்க திரும்பிவிட்டோம், எங்க மனதையே திருப்பிடுறோம் கடவுளுக்காக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாமா, இரட்டு உழித்துக் கொள்வாங்க. இந்த சன நூல் தரித்த ஆடைகள் அப்படின்னு அந்த ஆடைகளை என்ன பண்ணுவாங்களாம், ஆட்டு மயிர் போற்றப்பட்ட அந்த ஆடைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, அவங்க போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்களா, சாம்பல்ல உட்காந்துப்பாங்க. இரட்டு உடித்து கொண்டு இந்த நம்ம ஊர்ல அந்த சணல் கயிறு இருக்குல்ல, அந்த சணல் கயிறுல அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துப்பாங்க. ஏன்னா அது எதை காட்டுதுன்னா, நாங்க திரும்பிட்டோம், நாங்க திரும்பிட்டோம், நாங்க மனம் திரும்பிட்டோம், நாங்க வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தோம், தவறான ரூட்ல போயிட்டோம், ஆனா இப்போ என்ன பண்ணிட்டோம், நாங்க யூட்டர் அடிச்சுட்டு என்ன பண்றோம், நாங்க திரும்பிட்டோம், நாங்க திரும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அதான் என்ன, மனம் திரும்புதல். அதான் மனம் திரும்புதல். பாருங்க, யோனா காலத்துல யோனாவை தேவன் நினிவேக்கு போக சொல்றாரு. அந்த நினிவே ஜனங்கள் ரொம்ப பொல்லாப்பான காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப பாருங்க, யோனா இப்படி சொல்றாரு. என்ன, 4ஆம் வசனத்துல, யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல யோனா இப்படியே சொல்ற. என்ன,
யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்படும் என்று கூறினான். யோசிச்சு பாருங்க, யோனா வந்து சொல்றாரு நினிவே கவிழ்க்கப்பட்டுன்னு சொன்ன உடனே பாருங்க, ஜனங்கள் வந்து உடனே தேவனை விசுவாசிக்கிறாங்க. 5ஆம் வசனத்துல பாருங்க, ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டு வஸ்திரம் உடித்துக் கொண்டார்கள். எத்தனை பேருக்கு வழங்குது? பெரியோர் முதல் கொண்டு சிறியவர் வரை என்னவா இரட்டு வஸ்திரம் உடித்துக் கொண்டார் என்று சொல்லப்படுது. அப்போ ஒரு காரியம் நல்லா விளங்குது, என்ன? பெரியவர் முதல் சிறியர் வரைக்கும் இரட்டு உடித்துக் கொண்டாருன்னா என்னது? பெரியவர்களுக்கு சிறியர் வரைக்கும் மனம் திரும்பிட்டாங்க, தேவனை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. அப்போ இந்த 2 சாட்சி ஏற்கனவே மனம் திரும்பின சாட்சி, இந்த 2 சாட்சி ஏற்கனவே மனம் திரும்பி இருக்காங்க இந்த 2 சாட்சிகளும். ஆனா ஏன் இவங்க இந்த ஆடை அணியணும்னா, இவங்க இந்த பூமியில வாழ்கிற இந்த வாழ்க்கையே காட்ட போறாங்க. என்ன? எல்லாரும் மனம் திரும்பணும். பாருங்க, நாங்க போட்டிருக்க இந்த ட்ரெஸ் என்ன காட்டுது? ஜனங்கள்லாம் மாயை விட்டு உயிருள்ள தேவனை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவே தேவன் என்ன பண்றாரு? அவங்கள இரட்டு உஸ்திரம் உடுத்தி கொண்டு தேவன் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்புறாரு பாருங்க. ஏன்னா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த 2 சாட்சியும் யாருக்காக வராங்க? யூதர்களுக்காக. யூதர்கள் மனம் திரும்பணும், யூதர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வந்தவங்க தான் இந்த 2 சாட்சிகள். அப்போ யூதர்களுக்கு நல்லாவே விளங்கும், இவங்க இரட்டு உடுத்தி கொண்டிருந்தாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலே யூதர்கள் காணும் போது யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? இவங்க மனம் திரும்புதலின் சத்தியத்தை பேச வந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இவங்க மனம் திரும்புதலின் சத்தியத்தை பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு காரியம் நல்லா புரியுது. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ அவருடைய வாழ்கிற வாழ்க்கை மற்றும் செயல், அந்த பேச்சு எல்லாமே என்ன? சாட்சி தரணும். நீங்க மனம் திரும்பிக்கணும் என்று சாட்சி தரணும். ஓகே, மறுபடியும் சொல்றேன். என்னன்னா, நம்ம 11ஆம் அதிகாரத்துல எப்படி ஆரம்பிச்சோம்? நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கும். ஓகே, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கேன்னா எப்படி நான் காட்டணும்? நான் தேவனுடைய ஆலயமா இருக்கேன்னா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆரம்பிச்சோம். நான் தேவனுடைய ஆலயம் என்று நம்ம பார்த்தோம். நான் தேவனுடைய ஆலயமா இருக்கேன்னா நான் எப்படி இருக்கணும்? நான் சாட்சி கொடுக்கணும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஓகே, இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை எப்படி நான் வாழணும்னா அதுக்கு என்ன வேணும்? தேவனுடைய வல்லமை இருக்கும். தேவனுடைய வல்லமை இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா வாழ முடியும். ஓகே, இந்த தேவனுடைய வல்லமை இருக்கும். வல்லமை இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? நம்ம தேவனுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ முடியும்னு பார்த்தோம். இன்றைக்கு என்ன? தேவ வல்லமை வந்துட்ட பிறகு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றோம். அது மட்டும் இல்லாம என்ன, நீங்க வாழ்கிற இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை எதன் அடிப்படையில இருக்கணுமா? மனம் திரும்புதலின் அடிப்படையில இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்குன்னு சொல்லப்படும். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2 விதத்துல இந்த மனம் திரும்புதலின் சத்தியத்தை நம்ம பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில. நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கை மாற்றப்படும் இன்றைக்கு. ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவம் பாருங்க, நம்ம கிறிஸ்தவனாலே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கணும்? ஏதோ வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு வந்துடுறோம், சும்மா உக்காந்துட்டு வந்துடுறோம், ஜோமின்ட்டு வந்துடுறோம், அது கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னா, அனுதினமும் உங்க வாழ்க்கையை இயேசுவை பிரதிபலிக்கணும். அதான் கிறிஸ்தவம். நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்பிட்டீங்கன்னு நீங்க எப்படிங்க காட்ட முடியும்? ஆமா, நான் மனம் திரும்பிட்டேன், பழைய வாழ்க்கை வேற வழியில வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தேன், இப்ப வேற ரூட்டே மாறிட்டேன்னு சொல்லி எப்படி காட்ட முடியும்? நீங்க செய்கிற அந்த செயலின் அடிப்படையில தான் காட்ட முடியும். எத்தனை பேருக்கு வழங்குது? அதான் இன்னைக்கு 2 காரியத்தை வச்சு நம்ம பார்க்க போறோம். என்ன இந்த தலைப்பு? என்னன்னா, மனம் திரும்புதலும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. எத்தனை பேருக்கு வழங்குது? மனம் திரும்புதலும் சாட்சி உள்ள வாழ்க்கை. பாருங்க, ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இருந்ததுன்னா சாட்சி வெளிப்படும். அது மட்டும் இல்லாம அந்த உண்மையான மனம் திரும்புதல் மூலமா மற்றவர்களும் மனம் திரும்புவாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? பாத்திருக்கீங்களா இல்லையா? எத்தனை ஜனங்க எனக்கு தெரியும். இவ்வளவு இவரு என்ன இப்படி இருக்காரு, இவரு வணங்குற தேவனை தான் நான் வணங்கணும்னு சொல்லி எவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? இப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறாங்களே, இயேசுவை வணங்குறாங்களே, இந்த இயேசுவை வணங்குறவங்க இந்த அளவுக்கு எப்படி இருக்காங்களே, இவங்க மூலமா எவ்வளவு அற்புதங்கள் நடக்குது, எவ்வளவு அதிசயங்கள் நடக்குது. இந்த தேவன் தான் நிச்சயமான உண்மையான தேவன். அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு, இவ்வளவு ஒரு தேவனுக்காக உண்மையா இருக்காங்க பாருங்க. எந்த ஒரு விதத்திலயும் பாருங்க, எந்த ஒரு விதத்திலயும் பிரார்த்தனம் பண்ணாம உண்மையா உத்தமமா கடவுளுக்காக வாழணும். ஐயோ, கடவுள் தான் எல்லாம், அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. அப்படி வாழும்போது அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஜனங்களுக்கு உங்க வாழ்க்கையை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மனம் திரும்புதல் உண்டாகுது. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ மனம் திரும்புதலும் சாட்சியுள்ள வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பாருங்க, அதுதான் இல்லாம போயிடுது பாருங்க. கிறிஸ்தவகிட்டே அது இல்லாம போயிடுது. என்ன எப்படி இருக்கும்னா, நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்றோம்னா, சண்டே மட்டும் தான் சாட்சியா இருக்கும், மத்த நாள்ல சாட்சி இல்லை பாருங்க. மனம் திரும்புதல், நம்ம மனம் திரும்பிட்டோம்னு சொல்லி சண்டே மட்டும் தான் தெரியுது மத்தவங்களுக்கு. ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறோம்,
ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம், நல்லா ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் பக்கா ட்ரெஸ் பண்ணி என்ன பண்றோம், சர்ச்சுக்கு போயிடும். சண்டே மட்டும் தான் காட்டப்படுது நம்ம வாழ்க்கை. மத்த நாள்ல எல்லாம் என்ன ஆகுது, மத்த நாள்ல பாக்குறோம் என்ன பண்ணுவோம், ஏதோ இவர் மனம் திரும்பியிருக்காரான்னு சொல்லி கூட தெரியாது பாருங்க. அந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை. ஓகே, இந்த 2 காரியங்கள் அடிப்படையா நம்ம பார்ப்போம். என்னன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை மனம் திரும்புதல் வாழ்க்கை தான் வாழ்றோம்னு சொல்லி என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்கும். முதல் காரியம் என்னங்க, முதல் காரியம் நம்ம எப்படி இருக்கணும், நான் வாழ்ற அந்த வாழ்க்கை, நான் மனம் திரும்பிட்டேன், என் வாழ்க்கையை பாரு, மத்தவங்க பார்க்கும் போதே மத்தவங்க சாட்சி சொல்லப்பா அவர் வாழ்க்கை பார்ப்பா மனம் திரும்புதல் வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு சாட்சி கொடுக்கும். ரெண்டாவது என்ன, நீங்க இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கை, இந்த மனம் திரும்புதல் வாழ்கிற இந்த வாழ்க்கைய எப்படி இருக்கும், மற்றவங்களுடைய வாழ்க்கையும் மனம் திரும்பும். ஒண்ணு என்ன, ஒண்ணு நீங்க மனம் திரும்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க நீங்க செயல்கிற அந்த செயல் மூலமா காட்டணும். ரெண்டாவது என்ன, மற்றவர்கள் உங்களை பார்த்து மனம் திரும்பணும். நீங்க அது எப்படி பிரதர், அதான் ரொம்ப முக்கியமாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. முதல்ல இந்த மனம் திரும்புதல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் மனம் திரும்புதல் சொல்றோம். நம்ம இந்த மனம் திரும்புதலுடைய அர்த்தம் என்ன, மனம் திரும்புதல்னா ஒண்ணும் இல்லைங்க. என்னன்னா, நீங்க ஒரு வாழ்க்கையை வேற விதமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இல்லது வேற ஒரு வழியில போயிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே திரும்பி அந்த வழியில போகாம வேற வழியில வருதா மனம் திரும்புதல். சிம்பிள். திரும்புறது, அப்படியே திரும்புறது, டோட்டலா திரும்புறது. இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. ஒரு காலத்துல இயேசுன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது, இயேசுவை வெறுத்திருப்பீங்க, நீங்க இயேசுவை வேணான்னு சொல்லியிருப்பீங்க, வேற வழியில வாழ்ந்துட்டு இருப்பீங்கல்ல. ஆனா இன்றைக்கு என்ன, இயேசுதான் மெய்யான தேவன் நம்புறீங்க. யோசிச்சு பாருங்க, அவர் தான் ஜீவனுள்ள தேவன் நம்புறீங்க, அவரால்தான் பாவத்தை மன்னிக்க முடியும்னு சொல்லி நம்புறீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே உங்க மனசு முற்றிலுமா மாற்றப்பட்டு திரும்பி அதுகிட்ட போல பாருங்க. அதுதான் என்ன, மனம் திரும்புதல். எத்தனை பேருக்கு வழங்குது மனம் திரும்புதல்? அதான். அப்போ நீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கை என்ன, நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னு காட்டணும் பாருங்க மத்தவங்களுக்கு. அதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு வழங்குது? உங்க மனம் திரும்புது வாழ்க்கை நீங்க வாழும் போது மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க. ஓகே, முதல்ல நம்ம இதை ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம். என்னன்னா, நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை மனம் திரும்புதலின் வாழ்க்கை தான் வாழ்றோம்னு மற்றவங்களுக்கு எப்படி சாட்சி கொடுக்கறது, எப்படி கொடுக்கலாம்னா, பைபிள் சொல்லுது பாருங்க, கிரியைகளின் அடிப்படையில நம்ம சாட்சி கொடுக்கலாம் என்று சொல்லப்படுது. எதன் அடிப்படையில, கிரியைகளின் அடிப்படையில நம்ம சாட்சி கொடுக்கலாம் என்று சொல்லப்படுது. யாக்கோபு 2:17 எப்படியா சொல்லப்படுகிறது, அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நம்ம இப்படி படிச்சா நல்லா புரியும் பாருங்க. என்னன்னா, அன்றியும் நான் மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லியும் அதை கிரியைகளில் காண்பிக்காமல் இருந்தால் அந்த சாட்சி செத்த சாட்சியா இருக்கும். எத்தனை பேருக்கு வழங்குதுங்க? யாக்கோபு இப்படி சொல்றாரு. என்ன, யாக்கோபு 2:17 எப்படி சொல்றாரு, எப்பா நீ கடவுளை விசுவாசிக்கிற, ஆனா விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பண்ற வாழ்க்கை, நீ வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, நீ நடக்கிற நட வித பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா, விசுவாசமே கடவுள் மேல இல்லாத போல நடக்கிறப்பா அப்படின்ற. அப்போ நம்ம இப்படி படிக்கணும். இந்த வசனத்தை நம்ம இப்படி படிச்சா நல்லா உங்க புரியும் பாருங்க. என்ன, நான் மனம் திரும்பிட்டேன், ஆமாப்பா நான் மனம் திரும்பிட்டேன், இயேசுதான் மெய்யான தேவன் ஏத்துக்கினேன், அவருதான் உலக ரட்சகர், அவர் இந்த வழியை வாழ வாடான்ட்டாரு, இந்த வழியில தான் என்ன வாழணும்ட்டாரு, விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, வேசித்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, பொய் சொல்லக்கூடாதுன்ட்டாரு, கனவு செய்யக்கூடாதுன்ட்டாரு, திருடக்கூடாதுன்ட்டாரு, உண்மையா வாழணும், பூமியில உப்பா இருக்கணும்னு சொல்லிட்டாரு, வேலையில உண்மையா இருக்கணும், ஓனருக்கு உண்மையா இருக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டாருப்பா, நான் மனம் திரும்பிட்டுப்பா, ஆமாப்பா இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டப்பா. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் கிரியைகள்ல காட்டாம விட்டுட்டீங்கன்னா அது செத்த சாட்சியா இருக்குன்னு சொல்லப்படும். இன்றைக்கு பல என்ன செத்த சாட்சி வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நாம கொஞ்சம் நிதானிச்சுக்கலாம். என்ன, நம்ம செத்த சாட்சி வாழ்றோமா, இல்ல மனம் திரும்புதலின் சாட்சி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு நடைமுறை உதாரணத்தை பார்க்கலாம். பார்த்தோன்னா இன்னும் கூட நல்லா விளங்கும் பாருங்க. நடைமுறையில இருக்கிற ஒரு உதாரணம், நடைமுறைனா பிராக்டிக்கலா நம்ம பார்க்குற சில உதாரணங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனம் திரும்புதல்ல 2 விதம் இருக்கு பாருங்க. மனம் திரும்புதல்ல 2 விதம். ஒண்ணு, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புறது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படும், அதுவும் மனம் திரும்புதல். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? மனம் திரும்புதல பிரதானம் அல்டிமேட் என்ன, இயேசு ஏத்துக்கணும், இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் உலக ரட்சகர் என்று நம்பணும் பாருங்க. இன்றைக்கு பலர் என்ன, இயேசுவை நம்பல, இயேசு மெய்யான தேவனும் நம்பல, இயேசு உலக ரட்சகர் நம்பல. பாருங்க, முதல் மனம் திரும்புதல் என்ன, உங்க இருதயம் மாற்றப்படும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அதான் முதல் மனம் திரும்புதல். ரெண்டாவது என்ன, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரு உங்களுக்கு நிறைய சொல்லி தருவார். வேதாந்தத்தின் மூலமா பல காரியங்களை சொல்லி கொடுக்கும் போது சில வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படும், மனம் திரும்புதல் ஏற்படும். உதாரணத்துக்கு உங்க வேலையில மனம் திரும்புதல் ஏற்படும், உங்க குடும்பத்துல மனம் திரும்புதல் ஏற்படும் பாருங்க. அதெல்லாம் பிள்ளைகள் இப்படி சொல்லலாம்.
இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுதான் மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வது, அதுதான் வந்து தாய் மனம் திரும்புதல் சொல்லலாம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேங்க. அதான் அதான் டாப், அதான் 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 முக்கியம். அது கீழெல்லாம் என்ன வருதுன்னா, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு மனம் திரும்பிட்டீங்கன்னா, அவர் உங்க வாழ்க்கையை மாத்துவார். எப்படின்னா, எல்லா சில சில இடங்கள்ல உங்களுக்கு மனம் திரும்புதல் ஏற்படுத்துவார் பாருங்க. உதாரணத்துக்கு வேலையில எப்படி மனம் திரும்பி வாழணும், எப்படி குடும்பத்துல இருக்கணும், எப்படி உறவினர்கள் மத்தியில, எப்படி ஊழியத்துல, எப்படி கணவன் மனைவி கிட்ட அந்த மனம் திரும்புதல் இருக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பிரதானமானது என்ன, இயேசுவை நீங்க ஏத்துக்கணும். அந்த மனம் திரும்புதல் முதல்ல வரணும் பாருங்க. கடவுளோடு நீங்க கடவுளை முதல்ல ஏத்துக்கணும். இயேசுதான் மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கணும். அந்த மனம் திரும்புதல் வரணும் பாருங்க. ஓகே, அந்த மனம் திரும்புதல் விசுவாசிகள் எல்லாருமே ஏத்துக்கணும். எத்தனை பேருக்கு வழங்குது? அந்த மனம் திரும்புதல் நீங்களும் மனம் திரும்பிருக்கீங்க, கரெக்ட் தானுங்க? நீங்க இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கீங்களா? அப்ப நீங்க மனம் திரும்பிருக்கீங்க. ஒருவேளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற யாராச்சும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு மெய்யான தேவன். அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறாருங்க. உங்களுக்காக மரித்திருக்கிறார். இயேசுவை நம்புங்க. அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அப்போ இன்றைக்கு நீங்க மனம் திரும்பிட்டீங்கல்ல, ஆமா நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன் பிரதர், நான் மனம் திரும்பிட்டேன் பிரதர். ஓகே, சூப்பர். அது மட்டும் தான் மனம் திரும்புதா? நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவை நீங்கள் மனம் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினீங்கன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ உங்க வாழ்கிற வாழ்க்கையில பல பல இடங்கள்ல நீங்க மனம் திரும்புகிற வாழ்க்கையை காட்டணும் பாருங்க. ரொம்ப முக்கியம். எப்படின்னா, உதாரணத்துக்கு சொன்னா நல்லா புரியும். உதாரணத்துக்கு உறவினர்கிட்ட ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இயேசு இப்படியே சொல்றார். என்ன இயேசு சொன்னதை யோவான் கோட் பண்றாரு. என்ன, தேவனிடத்தில் அன்பு கூறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கும். என்ன, சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க சில பேர், நான் என் சகோதரன் கிட்ட அன்பு கூடுறேனே, என்னுடைய தங்கச்சி கிட்ட, என் அக்கா கிட்ட, என் தம்பி கிட்ட நான் அன்பு கூடுறேனே, அதுல என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பு கூடுதுன்னா சகோதரனிடத்துல அன்பு கூடுறதுல நிறைய கேட்டகரி இருக்குது. ரொம்ப முக்கியம். பல வகை இருக்குது, சரிங்களா உங்களுக்கு? அதுல ஒரு விதத்தை சொல்றேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அன்பு கூடுதுன்னா அவங்கள எனக்கு பிடிக்குமே, அவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது, அதெல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லைங்க அன்பு கூடுறது. நல்லா புரிஞ்சுக்கணும். காட்டுறேன் பாருங்க. அப்போ எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க மனம் திரும்பிட்டீங்க, இயேசுவை சொந்த ரட்சகா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிட்டீங்க. இப்போ மெயின் டிஷ்ஷை முடிச்சிட்டீங்க. இப்ப சைட் டிஷஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பண்ணணும். ரொம்ப முக்கியம். அதுவும் மனம் திரும்புதல் கூட ஒட்டிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இயேசுவை மட்டும் ஏத்துக்கிட்டேன் போதும், அந்த மன திரும்புதல் எனக்கு போதும். இல்ல இல்லைங்க, அது கூட இருக்கிற மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதான் இயேசு சொல்றாருன்னா என்ன, நீங்கள் என்னை நிலைத்திருப்பீர்கள் என்றால் கனிகளை குடிப்பீர்கள் என்று சொல்லப்படும். ரொம்ப முக்கியம். என்ன, அவர்கிட்ட ஒட்டியாச்சு, இப்ப கனி கொடுக்கணும் பாருங்க. ரொம்ப முக்கியம். என்ன, உங்க திருமண வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருக்கணும். எத்தனை பேருக்கு வழங்குது? உங்க திருமண வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருக்கணும் பாருங்க. மனம் திரும்புதல் என்பது எதை உண்டாக்குது? ரட்சிப்பு உண்டாக்குது என்று பைபிள் சொல்லு, தெரியுங்களா? என்னது? மனம் திரும்பு ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுங்க. மனம் திரும்புவது மூலமா ரட்சிப்பு உண்டாகுதுன்னா அப்ப என்ன? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது எப்படி மனம் திரும்பினீங்க? வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க, வேற ஒரு காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, தேவனுக்கு கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களா செஞ்சுட்டு இருந்தீங்க. இயேசுவை கடவுளேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாம வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அப்புறம் என்ன ஆச்சு? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, மனம் திரும்பிட்டீங்க. இப்ப என்ன? இப்போ அவர்கிட்ட வந்தாச்சு. இப்ப நீங்க கனி கொடுக்கணும். இப்ப இயேசு சொன்னதை என்ன பண்ணும்? இப்ப உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மனம் திரும்பப்பட்டாச்சு. இப்போ என்ன, உங்களுடைய இந்த பிரசன்ட் லைஃப்ல என்ன பண்ணும்? நீங்க மனம் திரும்புதலை காட்டணும் பாருங்க. ரொம்ப முக்கியம். உங்க சரீரத்துல, உங்க உங்க உற்றார் உறவினர்கள், உங்க நண்பர்கள்ல, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதலை காட்டணும். நீங்க மனம் திரும்பி இருக்கீங்களா? நான் மனம் திரும்பி இருக்கேன்னு சொல்லி எப்படி சாட்சியா வாழ்றது? சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டா போதாதுங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டேன் பாரு பிரதர், நான் மனம் திரும்பிட்டேன் பிரதர், நான் சர்ச்சைக்கு போறேன் பிரதர், மனம் திரும்பி நான் சாட்சியா வாழ்றேன் பிரதர், நான் சர்ச்சைக்கு போறேனே அதே காட்டுது. இல்லைங்க, அது மட்டும் கிடையாதுங்க. அது மட்டும் கிடையாது. பைபிள் சொல்லுங்க என்ன, நீங்க ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பி விட்டேன்னு எப்படி காட்டணும்? ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்லாம இல்ல. அது வந்து பாயிண்ட்ல 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இருக்குது. அதுல முதல் பாயிண்ட் அது. மீதி 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் நம்ம ஜனங்க விட்டாங்க. அதான் ரொம்ப ரொம்ப பிரச்சனை பாருங்க. நம்ம ஊர்லயே அதான் சொல்லுவாங்க, என்னன்னா முதல் வந்தவங்களதான் வந்து கவனிப்பாங்க, 2வது வந்தவங்க எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி முதல்ல பாருங்க. முக்கியம், அதான் முக்கியம். ரட்சிப்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பணும், அதான் முக்கியம். ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப முக்கியம். ஏற்றுக்கொண்ட பிறகு பாக்குறவங்க எப்படி பாப்பா அவங்கள, இவரெல்லாம் உண்மையை இயேசு ஏத்துக்கொண்டாரா, ஏன் இப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்களா அவங்கள?
எத்தனை பேரை சொல்லியிருக்காங்க. என்னங்க, நான் பார்த்திருக்கேன். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பாரு இயேசு ஏத்துக்கொண்டு வாழ்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? இவரெல்லாம் இயேசுவை ஏத்துக்கினாரா, எப்படி வாழ்றான் பாரு இந்த ஆளு, குடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இறக்கம் காட்டாம. அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, என்ன இதோட கனெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் இது கனெக்ட் இல்ல அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, மனம் திரும்புதலோட என்ன, இன்றைய இந்த ஆவிக்குரிய மனம் திரும்புதலோட என்ன, இந்த 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 உலக உலகத்துல இருக்கிற மனம் திரும்புதலும் கனெக்ட் ஆயிருக்கு. என்ன, சரீர பிரகாரத்துல நீங்க மற்றவங்களோட பேசுறதுல, மற்றவங்க கூட பழகுறதுல, உங்க குடும்பத்துல, ஊழியத்துல, உற்றார் உறவினர்ல. ஓகே, இதுல ஒரு நடைமுறை உதாரணம் ஒண்ணு பார்க்கலாம். என்னன்னா, நம்ம பார்த்தோம் என்ன, உங்க சகோதரத்துல அன்பு கூறணும் என்று சொல்லப்படுது. ஓகே, சகோதரத்துல அன்பு கூறுதுன்னா என்ன? சகோதரத்துல அன்பு கூறுதுன்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், என் சகோதரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ரத்தம் அப்படின்லாம் சொல்லுவோம் பாருங்க. அது மட்டும் தான் மனம் திரும்புதலா? இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, மனம் திரும்புதல் எப்படி காட்டுறீங்கன்னா, எப்படி எப்படி நீங்க சாட்சியை காட்டணும். நான் மனம் திரும்பி இருக்கேன்னு எப்படி காட்டுறது? ஆவிக்குரிய ரீதியில மனம் திரும்பியாச்சு. உலகத்துல நீங்க மனம் திரும்பி இருக்கீங்க, உற்றாருக்கு நான் மனம் திரும்பி இருக்கீங்க எப்படி காட்டணும்னா, உங்க சகோதரனுக்கு நீங்க என்ன பண்றீங்க அதான் பாருங்க. உபாகமம் 15:7-9 இப்பயே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, நான் சொல்றது பாருங்க, கவனிக்கணும். இது பெரிய டாபிக். இது ஜஸ்ட் ஒரு சகோதரத்துக்கான ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இன்னும் குடும்பத்துல இருக்கு, கணவன் மனைவி இருக்கு, பிள்ளைகள் கிட்ட எப்படி மனம் திரும்புதல் வாழ்க்கை காட்டப்படணும், ஊழியத்துல எப்படி காட்டப்படணும், வேலையில எப்படி காட்டப்படணும், நிறைய இருக்கு பாருங்க. ஜஸ்ட் இது வந்து வந்து ஒரு 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 0.1% தான் காட்டுறது. இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. ஓகே, முதல்ல பாப்போம். என்ன, உபாகமம் 15:7-9 சகோதரத்துல எப்படி அன்பு கூறணும்னு சொல்லப்படுவார். நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா, இயேசு சொல்றாருல, என்ன, எப்பா உன் கண்ட சகோதரத்துல அன்பு கொடுப்பா, காணாத சகோதரத்து என்னது, முதல்ல உன் கண்ட சகோதரத்துல அன்பு கொடு, காணாத தேவத்தை எப்படி நீ அன்பு கொடுன்றாரு. என்ன காட்டுறாருன்னா பாருங்க, நல்லா ஒரு விஷயத்த. உபாகமம் 15:7-9 அன்பு கூறுதுன்னா என்ன, சகோதரத்துல அன்பு கூறுதுன்னா என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவன் ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரத்திற்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும். எல்லாரும் சொல்லுவோம் என்னங்க, கையை மூடாமலும். என்ன, காசு கொடுக்கறத பத்தி சொல்லுது. என்ன புது, ஆமாங்க, காசு கொடுக்கறத பத்தி சொல்லுது. என்ன, அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம். பைபிள் என்ன மாதிரி சொல்லுது, என்னது, அவனுடைய அவசரத்தின் நிமித்தம். எல்லாரும் சொல்லணும், அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானத கடன் கொடுப்பாயாக. எல்லாம் சொல்லுவாங்க, கொடுப்பாயாக. ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம 9ஆம் வசனத்தை பாருங்க, விடுதலை வருஷமாகி 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் உன் ஏழை சகோதரன் கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபாயமில்லாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வானால் அது உனக்கு பாவமா இருக்கு. என்ன சொல்றாரு, பா சகோதரன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவசரமா இருக்குது, அவனுக்கு ஏதோ தேவைப்படுது, உங்ககிட்ட நிறைய வச்சிருக்க, நீ என்ன பண்ண, நீ கொடுத்து என்ன பண்ணும் அவனுக்கு, நீ என்ன அட்லீஸ்ட் என்ன எப்படி சொல்ற, நீ கடனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கடனானாச்சு அதை கொடுத்துரு அப்படின்றாரு. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா எப்படி இருக்கணும்னா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கடன் இல்லாம தான் கொடுக்கணும்னு சொல்லப்படுது பைபிள்ல. ஆனா தேவன் பாருங்க, சில நம்ம நம்ம ஆளுங்க எல்லாம் அவருடைய நம்ம மைண்டுக்கு எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால என்ன சொல்ற, ஓகே நீ நீ சும்மா கொடுக்க மாட்டேன், அட்லீஸ்ட் கடன்னாச்சும் அவனுக்கு கொடு அப்படின்றாரு. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ என்ன, உன் கையை தாராளமாய் திறந்து அவனுக்கு அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ரொம்ப முக்கியம். என்ன, இன்னைக்கு பாருங்க கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல அந்த கூட உடன் பிறந்தவர்கள் கூட என்ன என்ன இல்ல, அப்பேற்பட்ட ஒரு பாண்டிங் இல்ல பாருங்க. என்ன, உடன் பிறந்தவங்க எல்லாம் என்ன பண்றது இல்ல, அவங்க கண்டுக்கிறது கிடையாது, அவங்க ஏதாச்சும் தேவைன்னா வந்து நிக்கிறது கிடையாது. பாருங்க ஒரு விஷயத்த நல்லா புரியும், உங்களுக்கு இல்லாத பட்சத்துல உங்களுக்கு முதல்ல நீங்க முதல்ல உங்களை கவனிச்சுக்கணும். ரொம்ப முக்கியம் பாருங்க. இதனாலதான் குடும்பத்துல கூட சண்டைகள் ஏற்படுத்தாங்க. முதல்ல குடும்பத்தை கவனிக்காம என் அக்காவுக்கு உதவுறேன், என் தங்கச்சிக்கு உதவுறேன், என் அண்ணனுக்கு உதவுறேன், என் தம்பிக்கு உதவுறேன், பைபிள் அப்படி சொல்ல. முதல்ல உங்க சொந்த குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் உங்களுடைய சகோதரர்கிட்ட பாருன்னு சொல்லப்படுது பைபிள். ரொம்ப முக்கியம், அது கேர்ஃபுல்லா பாக்கணும். உங்க குடும்பத்தெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க, உங்க சொந்த குடும்பத்தெல்லாம் பாத்துட்டு பிறகு உங்க சகோதரருக்கு குறைச்சல் இருக்கு, நீங்க நல்லா வச்சிருக்கீங்கன்னா தாராளமா கொடுக்கணும் பாருங்க. ரொம்ப முக்கியம். இல்ல உங்ககிட்டயே இல்லைன்னா என்ன பண்ணணும், நீங்க சொல்லணும், எடுத்து சொல்லணும். ரொம்ப முக்கியம். அப்போ என்ன, ஒரு விஷயத்த நல்லா புரியும். என்ன, மனம் திரும்புதலின் சாட்சி ரொம்ப முக்கியம். இதுதான் என்ன, கிரியையில காட்டணும். நான் மனம் திரும்பி இருக்கேன் பாரு, எப்படி காட்டுறது, கிரியையில காட்டணும். எத்தனை பேருக்கு விளங்குது?
இப்படி காட்டும் போது என்ன ஆகுது, ஜனங்க உங்களை பார்ப்பாங்க. ஆமாப்பா அவர் பாருப்பா மனம் திரும்பிதான் இருப்பாருப்பா, அவங்க அவங்க சகோதர சகோதரி எப்படி உதவுறா இருப்பாங்க, எப்படி இயேசு பிரதிபலிக்கிறார் ரொம்ப முக்கியம். அப்போ மனம் திரும்புதலின் சாட்சி ரொம்ப முக்கியம் பாருங்க. என்ன, நீங்க வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நான் உதாரணம் சகோதரர் ஜஸ்ட் உங்க சகோதரிகள் உறவினர்கள் கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். உங்க சகோதர சகோதரி கிட்ட எப்படி மனம் திரும்புதலுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். இன்னும் வேலையில எப்படி இருக்கணும், ஊழியத்துல எப்படி இருக்கணும், கணவன் மனைவியில எப்படி இருக்கணும், பிள்ளைகள் கிட்ட எப்படி மனம் திரும்புதல் வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். இது முதல் சாட்சி என்ன, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா பாத்துருங்க. என்ன, சகோதர சகோதரி கிட்ட எப்படி இருக்கணுமா, கையை தாராளமா திறந்து கொடுக்கணும். உங்ககிட்ட இருக்கும்போது கண்டிப்பா கொடுக்கணும் பாருங்க, ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க, கண்டிப்பா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பாருங்க, இன்னொரு உதாரணம் பாருங்க, சகைவு பாருங்க. சகைவு லூக்கா 19:8-39 பாருங்க, மன்னிக்கணும், லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தையும் பாருங்க. சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு விதத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கிடும் உண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். என்ன சொல்றாரு இயேசு பாருங்க, நம்ம தேவனே என்ன சொல்றாரு, எப்பா இந்த உனக்கு ரட்சிப்பு வந்துருச்சுப்பான்ற பாருங்க, மனம் திரும்புது மூலமா ரட்சிப்பு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன் மனம் திரும்பிட்டான், ஏன் சகை மனம் திரும்பியாச்சு, ஏன் சகைக்கு தெரிஞ்சிச்சு என்ன, ஐயோ நான் மனம் திரும்பப்பட்ட வாழ்க்கை வாழ்றேனே, நான் இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறேன், நான் இது மாதிரி வாழக்கூடாது, மத்தவங்களை அபகரிச்சுக்கிட்டு, ஏன் நான் நல்லா இருந்துக்கிட்டு, நான் மட்டும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்துக்கிட்டு, என் அக்கா தங்கச்சிங்க என் அண்ணன் தம்பிங்க யாரா கூடமா எப்படி வேணா இருந்துக்கா, இல்ல அப்படி இல்லையே பாருங்க. இந்த சகை இண்டத்தா பாத்தீங்கன்னா, சகை வந்து வரி வசூலிப்போம்னு சொல்லப்படுது. அந்த காலத்துல யூதர்கள் மத்தியும் சகை வரி வசூலித்துட்டு இருந்தார் பாருங்க, ரொம்ப முக்கியம். அப்போ தன்னுடைய சொந்த ஜனத்துக்கிட்டே வரி வசூலித்துட்டு இருந்தாங்க சகோதரர் யாரு, சகை. அப்பேற்பட்ட சகை புரியுது என்ன, ஐயோ நம்ம இந்த அளவுக்கு நம்ம சகோதரர்கிட்டயே பாத்திருக்கீங்களா, சில பேர் எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. சில பேர் பாருங்க, சொந்த அக்கா தங்கச்சிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, சொந்த அக்கா தங்கச்சி சொந்த அண்ணன் தம்பிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, வட்டி கொடுப்பாங்க. பாத்திருக்கீங்களா, இப்படிலாம் பேசுறீங்க, ஆமாங்க, சொந்த அக்கா தங்கச்சிக்கிட்டே வட்டி கொடுக்குறாங்க பாருங்க. பைபிள் சொல்லுது வட்டி கொடுக்குறது தப்புன்னு சொல்லுது பைபிள், நல்லா புரியுது. வட்டி கொடுக்குறது தப்பு, வேதாந்தின் அடிப்படையில அது தவறு, அது தப்பு வட்டி கொடுக்குறது. ஆனா சில பேர் என்னது, சொந்த தங்கச்சி கிட்ட சொந்த அக்கா கிட்ட தம்பி கிட்ட அண்ணன் கிட்ட என்ன பண்ணுவாங்க, வட்டி கொடுக்குறது. பாத்திருக்கீங்களா, எப்பேற்பட்ட ஒரு உள்ளம் பாருங்க, கடினம். இதுதான் என்ன, ஒரு உள்ளம் எப்படி இருக்குன்னா, ஒரு மனம் பாதி கூட மனம் திரும்பாத ஒரு உள்ளமா இருக்கு பாருங்க அவங்க உள்ளம். ஒரு விஷயத்த நல்லா புரியுது, என்ன மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் சாட்சி வாழ்றீங்களா நீங்க உங்க குடும்பத்துல, உங்க உற்றார் உறவினர்ல, அதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விளங்குது, அததான் இயேசு சொல்றாரு. என்ன, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுன்றாரு. என்ன, எப்பா நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா என்ன, சகைவு நீ ரட்சிக்கப்பட்ட, என்ன மனசு மாறிடுச்சு சகைவு அப்படின்னா, நீ மனம் திரும்பிட்டப்பா சகைவு, நீ மனம் திரும்பிட்ட, ஆமா நீ பாரு எப்படி நான் வாழணும்னு, நான் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்து நீ அதை ஃபாலோ பண்ற அப்படின்னா. எத்தனை பேர் விளங்குது, இன்றைக்கு நம்மளும் பாருங்க அப்படிதான் ஃபாலோ பண்ணணும். என்ன, நம்ம உற்றார் உறவினர் குறிப்பா நம்ம உடன் பிறந்தவர்கிட்ட எப்படி எப்படி இருக்கணும், இருக்கும்போது தயவு செஞ்சு கொடுங்க. என்ன பிரதர் இப்படிலாம் பேசுறீங்க, கண்டிப்பா கொடுக்கணுங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு, என்ன ஏற்கனவே சொன்னது போலதான், முதல்ல நீங்க வச்சீங்க உங்க குடும்பத்தை பாத்துங்க. சில பேருங்க பெரிய பிரச்சனையா தான் வருது பாருங்க. என்ன, சில குடும்பத்துல அவங்க குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, ஆனா போயிட்டு அவங்க அக்கா தங்கச்சியை கவனிக்கிறது, அவங்க அண்ணன் தம்பியை கவனிக்கிறது, அவங்க அவங்க அந்த மனைவி பிள்ளைகளே அம்மோன்னு விட்டுருது. அது ரொம்ப டேஞ்சர் பாருங்க. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. முதல்ல சொந்த குடும்பத்தை பாரு, குடும்பத்துக்குலாம் இருக்கா ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அக்கா தங்கச்சிக்கு இருக்கிறத கொடுத்து என்ன பண்ணும், உதவணும்னு சொல்லுது பைபிள். எத்தனை பேருக்கு விளங்குதா, ஓகே. அப்போ இது ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணம் சொல்றேன். மனம் திரும்புதலுடைய ஒரு வாழ்க்கைக்கான, மனம் திரும்புதலுடைய வாழ்க்கை இருந்தா எந்தெந்த இடங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில, உற்றார் உறவினர்ல, கணவன் மனைவியில, வேலையில எப்படியப்பட்ட ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லி ஒரு காட்டுற ஒரு உதாரணம் தான் இப்ப காட்டியிருக்கேன். பல உதாரணங்கள் இருக்கு, அது ஒரு உதாரணமா என்ன காட்டியிருக்குன்னா, இந்த உற்றார் உறவினர் குறிப்பா அந்த உடன் பிறந்தவர்கிட்ட எப்படி அந்த மனம் திரும்புதலுடைய வாழ்க்கை இருக்குன்னு காட்ட முடியும், ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, பைபிள் சொல்லுது பாருங்க, யாக்கோபுல நான் அந்த வசனத்தை போடல பாருங்க, யாக்கோபு அப்படியே சொல்றாரு. யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு பாருங்க, யாக்கோபுல அப்படியே சொல்றாரு, வெட்ட வெளிச்சமா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, யாக்கோபுல, யாக்கோபு படிக்கிற பாருங்க, யாக்கோபு 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 1ஆம் அதிகாரம்
மன்னிக்கவும் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது, ரொம்ப முக்கியம் என்ன, கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்கும்போது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் லாங்குவேஜ் சொல்லலாம். சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்கும்போது என்ன பண்ணுமா, 16ஆம் வசனத்துல, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தை போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவளுக்கு கொடாவிட்டால் போதிலும் என்னது, ஜஸ்ட் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நான் பாத்துக்கிறேன் என்ன கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு வழங்குது? மறுபடியும் அழுத்தி சொல்றேன், உங்களுக்கு நீங்க வச்சுங்க. என்ன பிரதர்? ஆமாங்க, நீங்க வச்சுங்க, உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கணும், ரொம்ப முக்கியம். அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஒருவேளை பிரதர் என்கிட்ட குடுக்கறதே இல்லை, என் குடும்பத்துக்கு மட்டும் தான் பிரதர் நான் வச்சிருக்கேன், குடுத்துக்கு துளி கூட இல்லை பிரதர்னா, உங்க சகோதர சகோதரிக்காக ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஜெபம் பண்ணுங்க. இல்ல இருக்கு பிரதர், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பிரதர், தாராளமா கொடுங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, என்ன ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க, என்ன எத்தனை பேருக்கு விளங்குது? இது ஜஸ்ட் உதாரணம் சொல்லலாம். அப்ப மனம் திரும்புதல் வாழ்க்கைன்றது என்ன, மற்றவங்க சாட்சி கொடுங்க. அப்பா மனம் திரும்புதல் வாழ்க்கை தான்ப்பா வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு, பாத்துருக்கீங்களா? எங்க ஊர்ல நான் எவ்வளவு பாத்துருக்கேன் பாருங்க. சொல்லுவாங்க அக்கா தங்கச்சி கூட சண்டை அடிப்பாங்க. எத்தனை பேர் விளக்குது? அக்கா தங்கச்சி கூட சண்டை அடிவாங்க, ரோட்லயே அடிச்சு புரண்டுவாங்க அக்கா தங்கச்சி. எதுக்கு? பணத்துக்காக. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பணத்துக்காக புரிஞ்சுன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, சாட்சி எப்படி இருக்கும், இவங்கெல்லாம் மனம் திரும்பி இருக்காங்களா, இவங்களாம் கடவுளுக்காக வாழ்றாங்களா, இதுங்களாம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ரொம்ப முக்கியம். என்ன அப்போ மனம் திரும்புதலின் சாட்சி எங்க வெளிப்படும், நீங்க வாழ்கிற அந்த வாழ்க்கையில தான் வெளிப்படும். நீங்க நடக்கிற நடையில, உடையில, வாழ்கிற அந்த பேச்சுல, ரொம்ப முக்கியமா. நம்ம என்ன நினைக்கிறோம், மனம் திரும்பிட்டோம்னா என்ன நினைக்கிறோம், ட்ரெஸ்ஸை மாட்டிடணும், ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுருணும், சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், அது மட்டும் இல்லைங்க. அது மட்டும் தான் மனம் திரும்புதல் கிடையாது. நம்ம பார்த்தோம் அடிஷனலா நிறைய இருக்குது. என்ன, உற்றார் உறவுகிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, உடன் பிறந்தவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, உங்க கணவன் கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, உங்க மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, மனம் திரும்புதலின் வாழ்க்கையை காட்டுறீங்களா அவங்க கிட்ட, பாருங்க ரொம்ப முக்கியம். மனைவி அடிமையை போல நடத்துறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அது தப்பு. அது தப்பு. பிள்ளைகளை தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி, வீண் வார்த்தைகளை சொல்லி திட்டுறீங்களா, கேவலமான வார்த்தையில பேசுறீங்களா? தப்பு. மனம் திரும்பல. இன்னும் மனம் திரும்புதல் உண்டாகல, இன்னும் அடிஷனல் உண்டாகல, வெறும் மெயின்ல தான் உண்டாயிருக்குது. ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? வேலையில ஏமாத்துறது, அப்படியே வேலை செஞ்ச மாதிரி நடிச்சு ஏமாத்து, இல்ல மனம் திரும்புதல் உண்டாகல. சில பேர் சொல்லுவாங்களே, நீ என்ன பண்ணு, நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன், நீ அது வரைக்கும் பாரு, அவங்க வரானா பாரு, நான் அது வரைக்கும் படுத்துட்டு வரேன், ஓனர் வரானா பாரு. ஓனர் பாருங்க, ஓனரா சில பேர் ஒருமையில பேசுவாங்க. ஒருமையில அவன் இவன் பேசுவான், உங்க எஜமான்கள் என்று பைபிள் சொல்லு, ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு விஷயம் என்ன, மனம் திரும்புதல் என்ன, நீங்க மனம் திரும்பினதுன்னு எப்படிங்க காட்டுது, நீங்க வாழ்கிற அந்த வாழ்க்கையில காட்டுது. அததான் பாருங்க. என்ன, இந்த 2 சாட்சி வரும்போது என்ன, அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க, அந்த 2 சாட்சி இரட்டு வஸ்திரம் முடித்து கொண்டவர்கள் என்ன, அந்த 2 சாட்சி வரும்போது எதை காட்டிட்டு வராங்க, இந்த பூமிக்கு வரும்போது, எப்பா மனம் திரும்பணும் பாரு, எல்லா மனம் திரும்பணும்னு காட்டுறாங்க பாருப்பா, நாங்கெல்லாம் மனம் திரும்பணும்னு காட்டப்படுது. அந்த 2 சாட்சி, அந்த 2 இரட்டு வஸ்திரம் முடித்து கொண்டவர்களா வருது, என்ன காட்டுதுன்னா, நாங்க மனம் திரும்பி இருக்கிறவங்க, அதனால எங்க பார்க்கும்போது நீங்களும் அந்த மனம் திரும்பணும்பா, பொல்லாத வழியை விட்டு விலகுங்கப்பா. ஏன்னா பாருங்க, யூதர்கள் நம்ம பார்த்தோம், என்ன யூதர்கள் கிட்டதான் வந்து சொல்ல போறாங்க, சத்தியத்தை சொல்ல போறாங்க அந்த 2 சாட்சிகள். அப்ப என்ன, அந்த சாட்சிகள் இப்படி இருக்கணும், என்ன, நீ பொய்யான கடவுளை வணங்குறப்பா, அது பொய்யான மேசியாப்பா, இயேசுதான்ப்பா மெய்யான கடவுள், ஆலயம் ஏற்கனவே வந்துட்டு போயிடுச்சுப்பா, ஏற்கனவே பலிகள் எல்லாம் செலுத்தியாச்சுப்பா, இயேசுதான்ப்பா அந்த மெய்யான பலி சொல்றாங்க பாரு. மனம் திரும்புவதற்காக அவங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றாங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்களாக பேசலாம் பாருங்க. என்ன, ஒருவேளை இன்றைக்கு நீங்க மனம் திரும்பாத வாழ்க்கையை வாழ்த்துட்டு இருக்கீங்களா? சர்ச்சுக்கு போறேன், ப்ரேயர் பண்றேன், அது மட்டும் இல்லைங்க, உங்க உடன் பிறந்தவர்கிட்ட எப்படி இருக்கீங்க, உங்க கணவன் கிட்ட எப்படி இருக்கீங்க, உங்க மனைவி கிட்ட எப்படி இருக்கீங்க, உங்க பிள்ளைகள் கிட்ட எப்படி இருக்கீங்க, உங்க வேலையில எப்படி இருக்கீங்க, மத்தவங்க கிட்ட பேசும்போது எப்படி இருக்கீங்க, ரொம்ப முக்கியம். மனம் திரும்புற வாழ்க்கையை காட்டுறீங்களா, பிரதிபலிக்கிறீங்களா, ரொம்ப முக்கியம். ஓகே, 2வது காரியம் என்ன, இந்த மனம் திரும்புதல் வாழ்க்கைய பார்க்கும் போது மத்தவங்களுக்கு என்ன ஆகணும், மனம் திரும்புவாங்க. எத்தனை பேர் விளங்குது? உங்க வாழ்க்கையை பார்த்து மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க. பாருங்க, உதாரணத்துக்கு உங்க அக்கா தங்கச்சியா நல்லா பாத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு உதவுறீங்க, நல்லா பண்றீங்க, மத்தவங்க பார்க்கும்போது எப்படி இருக்காங்க இவங்க, இவ்வளவு இப்படியா இருக்காங்க வந்து கண்டிப்பா உங்களே கேட்பாங்க. கேட்கும்போது என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லணும், இல்ல எங்களை மாத்தினது இயேசுதான் அப்படின்னு சொல்லணும் பாருங்க. இயேசு எங்க மனதை மாத்திருக்காரு,
எங்க எங்க குடும்பத்துல ஏசு ஆளுகை செய்யறாரு சொல்லும் போது பாருங்க, அவங்களுக்கு உற்சாகம் உண்டாங்க, அவங்களுக்கு மனம் திரும்ப உண்டாங்க. பாருங்க வேலை ஸ்தலத்துல கூட பாருங்க, நீங்க நல்லா வேலை பார்க்கும் போது, நல்ல வேலை பார்த்து டாப்ல போயிட்டே இருக்கும்போது பாருங்க, வந்து கேட்பாங்க, எப்படிப்பா நீ வேலை பார்க்கற, இந்த அளவுக்கு எப்படிப்பா, நீங்க அந்த டைம்ல சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியம். உலகத்தார் இதை சொல்ல மாட்டாங்க, அதான் பிரச்சனை. சில பேர் கேட்பாங்க, பிரதர் உலகத்தார கூட தான் நல்லா அவங்க அக்கா தங்கச்சியை பாத்துக்கிறாங்க, வேலையில எல்லாம் கரெக்டா இருக்காங்க, ஆனா உலகத்தார் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பர்ஃபெக்டா இருக்கணும். ஆஹா, இல்ல இல்ல, அதான் ரொம்ப முக்கியம். உலகத்தாருக்கும் கிறிஸ்தவனுக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்தார் மேல போனான்னா அவன சொல்லுவான், நான் கடினமா உடைச்சிட்டு போனேன்னா. கிறிஸ்துவன் மேல போனான்னா என்ன அர்த்தம்? வேலை ஸ்தலங்கள்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போனா என்ன அர்த்தம்? நான் இயேசுவை விசுவாசிச்சேன், நான் மனம் திரும்பினேன், அதனால அவர் என்னை உயர்த்தினார்னு சொல்லப்படுது. எத்தனை பேருக்கு விளங்கு பாருங்க. நீங்க வாழ்ற அந்த மனம் திரும்புதல் வாழ்க்கையை பார்த்து மற்றவருடைய வாழ்க்கை மாற்றப்படும். அதான் உண்மையான மனம் திரும்புதல். எத்தனை பேருக்கு விளங்குது? உங்க வாழ்க்கையை பார்த்து யாராச்சும் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்காங்களா? எனக்கு ரொம்ப ஆசை பாருங்க, என் வாழ்க்கையை பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் இயேசு ஏத்து, நான் என்ன பாக்குறவங்க எல்லாம் இயேசுவை பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, நான் கண்ணாடியை பார்த்து அடிக்கடி சொல்லுவேன், நான் கிறிஸ்துன்னு சொல்லுவேன். நீங்க என்ன பிரதர் சொல்லுவேன், என்ன என்ன அப்படி பேசுற? ஆமா நான் கிறிஸ்து தான். நீ சொல்ல, நான் கிறிஸ்து, கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்கிறார், அவருடைய அச்சு அடையாளங்களுடைய சரீரத்தில் நான் தரித்திருக்கேன். பாருங்க பைபிள் அதான் சொல்லுது பாருங்க. பிதாவாகி தேவன் என்னவா நமக்கு ஏக சிந்தை உள்ளவங்களா இருக்கும்படிக்கு கிறிஸ்தியேசுடைய என்னவா அந்த எண்ணத்தை நமக்கு கொடுத்தாராம். பிதாவாகி தேவன் தாமே நாம் ஏக சின்னவா இருக்கும்படி கிறிஸ்தியேசுடைய மாதிரிபடி நாம் நடக்க, கிறிஸ்தியேசுவை போல நாம் நடக்க ஏக சின்னவா இருக்கும்படிக்கு பிதாவாகி தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தார். என்னவா இயேசுவை போல நீங்க வாழ்றதுக்கு என்ன பண்றாங்க? பிதாவாகிய தேவன் நமக்கு அனுகிரகம் பண்றாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ நம்ம என்ன, நம்ம ஒரு வாழ்க்கையும் இயேசுவை வெளிப்படும், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். பைபிள் சொல்லுது பாருங்க, மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுது. ரொம்ப முக்கியம். உப்பு 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 எதுக்கெல்லாம் பயன்படுது நமக்கு நல்லா தெரியும். எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் பயன்படுது நமக்கு நல்லா தெரியும். என்ன உப்பு பாதுகாக்கும், ப்ரிசர்வேட்டிவ் பாதுகாப்போம், டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டுமா கொடுக்கும், உப்பு தாகத்தை ஏற்படுத்தும். உப்பு சாப்பிட்டா தாகம் எடுக்கும்ல. அப்ப கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? நீங்க உங்க வாழ்க்கை வாழ்ற பார்த்து மத்தவங்க தாகம் எடுக்கணும். என்ன வாழ்க்கை வாழ்றாங்க, எப்படி இவங்க இப்படி வாழ முடியும்? இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆனா இவங்க எப்படி இந்த வாழ்க்கை வாழ்றாங்க? ரொம்ப முக்கியம். அப்போ வந்து கண்டிப்பா கேட்பாங்க பாருங்க. கேட்கும்போது நீங்க சொல்லணும், எங்களால ஒன்னும் தெரியாதுப்பா, நாங்க இயேசுவரும், அவர் தான் எங்க வாழ்க்கையை மாற்றார், நாங்க அவரை நம்பி அவர் மனம் திரும்பும், எங்க வாழ்க்கையை அவர் மாற்றினார். ரொம்ப முக்கியம் பாருங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் யார் தெரியுங்களா? பைபிள்லயே இதுக்கு சிறந்த உதாரணம் பைபிள்ல யாருன்னா இயேசு மட்டும். சரிங்களா? இயேசுவை பார்க்கும் போதுதான் எல்லாம் ரட்சிப்படைறாங்க, மனம் திருப்புறாங்க. ஆமா, ஐயோ என்ன இவர் இப்படி பண்றாரு, இவர்தான் மெய்யான தேவன். பாருங்க, இயேசுவை பார்க்க ஜனங்கள் மனம் திரும்புறாங்க. அப்ப இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, என்ன உங்களுக்குள்ள இயேசு இருக்கார், உங்களுக்குள்ள இயேசு தங்கி கொண்டிருக்காரு, அவர் இருக்காரு உங்களுக்குள்ள. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால மற்றவங்க, நீங்க அவரை பிரதிபலிக்கணும் பாருங்க வாழ்க்கையில. மற்றவங்க உங்களுக்கு பார்க்கும் போது கேட்பாங்க வந்து, பிரதர் எப்படி பிரதர் நீங்க வாழ்றீங்க? நீங்க அப்போ இயேசுவை பத்தி சொல்லணும். எனக்குள்ள இயேசு இருக்காரு, நான் இயேசு எனக்குள்ள இருக்கேன், இயேசு என்னை காண்கிறாரு, இயேசு எனக்குள்ள இருக்காருப்பா, அதனாலதான்ப்பா நான் இப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லணும் பாருங்க. எத்தனை பேர் விளங்குது? அப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். நம்முடைய அல்டிமேட் கோல் என்ன? இயேசுவை வெளிப்படுத்தணும். சிறந்த உதாரணம் இயேசு. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போதெல்லாம் பாருங்க ஜனங்க ரட்சிப்பு உண்டாங்க. அப்போ உங்களே எங்கேயும் பார்க்கும்போது ஜனங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பி வரணும், இயேசு கிட்ட வரணும் பாருங்க. ரொம்ப முக்கியம். உங்களே என்னையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஜனங்க வரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்களா? அததான் பாருங்க. என்ன இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல இந்த 2 சாட்சியை இப்படி வாழ்ந்திருக்காங்க. என்ன வாழ்றாங்க? அந்த காலத்துல அப்படிதான் வாழ்வாங்க. என்ன அவங்க மனம் திரும்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, சாட்சியா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பார்த்து, அவங்க சொல்ற அந்த சத்தியத்தை பார்த்து ஜனங்கள் மனம் திரும்புவாங்க என்று சொல்லப்படுது. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ மனம் திரும்புதலும் சாட்சி உள்ள வாழ்க்கையும் வாழ்றீங்களா? எனக்கும் தான் சேர்த்து சொல்றேன். நான் வாழ்றேன்னா நிச்சயமா அப்படி ஒரு வேலை வாழணும்னா இன்றைக்கு நீங்க கேளுங்க, இயேசுவே நான் மனம் திரும்புதலுக்கான வாழ்க்கை வாழணும். என்னை பார்க்கும் போது நான் மனம் திரும்புதலுக்கான வாழ்க்கை, என்னை பார்க்கும்போது இவன் மனம் திரும்பியிருக்காங்கப்பா, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க பாப்பா, எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டவங்க எப்படி எல்லாம் இருக்காங்க பாருப்பா, அவங்க குடும்பத்துல எவ்வளவு சூப்பரா வழி நடத்துறாங்க, அவங்க பிள்ளைகளை எப்படி பாத்துக்கிறாங்க பாரு, அவங்க அக்கா தங்கச்சிய வேலைகளை எப்படி எவ்வளவு அழகா ஜாக்கிரதையா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன, அவங்கள பார்க்கும் போதுதான் எனக்கு ஒரு ஆசை வருதுப்பா, அவங்கள போல இருக்கணும். அந்த டைம்ல தான் நீங்க சொல்லணும். அந்த டைம்ல பெருமை வரக்கூடாது, ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல என்ன சொல்லணும்? நான் தான்ப்பா, நான் கரெக்டா பண்ணிட்டா, இல்ல அந்த டைம்ல நீங்க சொல்லணும், என்ன இயேசுதான் இதுக்கு எல்லாம் காரணம். நீங்களே இயேசுவை நம்புங்க. இயேசுவும்
இயேசு என்ன பண்ணுவார்? உங்களை அவரை போல மாற்றுவார்னு சொல்லணும். எத்தனை பேருக்கு விளங்குது பாருங்க. இதுதான் என்ன சாட்சியுள்ள வாழ்க்கை, என்ன மனம் திரும்புதலும் சாட்சியுள்ள வாழ்க்கை. எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர் தாமே உங்களை யாவும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.